Hi guys. Hey guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ கெமிஸ்ட்ரியில் லெக்சர் 1 2 3 பார்த்துருக்கோம். ஸோ பல பேருக்கு பல மீன்ஸ் அதில் பெரிய வியூஸ் இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கெமிஸ்ட்ரியோட ப்ராக்டிஸ் செட் 1 எடுத்து வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ 1னா இன்னும் நீ செட் எடுத்துருவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நம்ம எப்போ டாபிக்ஸ் முடிப்போமோ அப்போ அது வரைக்கும். ஓகே. ஸோ இங்கே நடுவில் சில பேருக்கு மெத்து இருக்குது. அது என்ன மெத்துன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு இப்போ என்டிபிசி ஆர்ஆர்பி என்டிபிசிட்டு எக்ஸாம் டேட் வந்துருச்சு ரைட்டா. ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாம் டேட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேரம் பை சான்ஸ் தெரியலன்னா திருப்பி சொல்லிடுறேன். 5 ஜூன்லேருந்து 23 ஜூன் வரைக்கும் நம்மளுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு நடக்குது எக்ஸாம், ரைட்? கிராஜுவேஷன். ஓகே. ஸோ ஐ கெஸ் சிலேபஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரீசனிங், மேத்ஸ், அப்புறம் ஜிஎஸ் அண்ட் ஜிகே. ஸோ ரீசனிங் நமக்கு 30 மார்க்கு, மேத்ஸ் 30 மார்க்கு, ஜிகே அண்ட் ஜிஎஸ் 40 மார்க்கு. ஸோ ஜிகேனா நம்மளுக்கு ஜென்ரல் ஸ்டாட்டிக் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஜிஎஸ்னால் நம்மளுக்கு சயின்ஸ் டாபிக். ஸோ பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். ஓகே. ஸோ பல பேர் இப்போ நான் மொத்தம் ஒரு 3 லெக்சர் போட்டேன். நம்ம ஸ்டார்டிங் மேட்டர்லேருந்து ஆரம்பித்து இப்போ பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் வரைக்கும் முடித்தோம். ஸோ அதில் பெரிய வியூஸ் இல்லை. அதனால ஏன்னா பல பேர் நினைக்கிறீங்க இதில் என்ன வெயிட்டேஜே இல்லை, நம்ம எதுக்கு இதை பார்க்கணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்காக ஒரு கிளியர் விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வெயிட்டேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ், ஸோ ஜிகே அண்ட் ஜிஎஸ் 40 மார்க் ரைட்டா. ஸோ ஜிஎஸ்சில் ஒரு 20 மார்க்கு நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா ஜிஎஸ் 20 மார்க் என்னென்ன இருக்கும், அந்த 20 மார்க்குள்ளே நம்மளுக்கு ஜென்ரல் எவ்ரிடே சயின்ஸ் இருக்கும், அப்புறம் பயாலஜி இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 4 டாப்பிக்னு வச்சுக்கோங்களே, ஒவ்வொரு டாப்பிக்கும் 5-6 மார்க்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரியிலையுமே உங்களுக்கு ஆர்ஆர்பி என்டிபிசியில் குறைஞ்சது 5 to 7 மார்க்கு கொஷின் இருக்கும். ஸோ சில பேர் நினைக்கிறீங்க இதில் யார்ப்பா பார்க்க போகிறா, இதில் எல்லாம் வெயிட்டேஜே இல்லை, வெறும் என்ன 2 கொஷின் வரும், அதை நாங்கள் விட்டே போயிடுவோமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொரு மார்க்கும் நம்மளோட கேமை சேஞ்ச் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ உங்களுக்கு மித்தை உடைக்கிறதுக்காகவே நான் சில கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அவர் நிறையா கொஷின் எடுத்து வரல. ஸோ கொஷின் நம்பர் 1, வாட் லா வாஸ் பேஸ்ட் ஆன் த நோட்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ இது பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனோட டாபிக். ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் நடத்தியிருந்தேன். பை சான்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஓகே, அப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இது மாதிரி சால்வ் பண்ணணும், அப்போ நம்ம இந்த லெக்சரை பார்த்தோம்னா கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஹவர் நான் கிளாஸிஃபிகேஷன் ஒரு மாடரேட் லெவலில் நடத்தியிருக்கேன். ஆனால் ரொம்ப டீட்டெயிலாக போகலாம். ஏன்னா அந்த ரொம்ப டீட்டெயிலாக போகலன்னா 6 லெக்சர் ஆகிடும் ரைட்டா. ஸோ அதனால நான் ஒரே டாப்பிக்கில் ஒரே லெக்சரில் முடிக்க ட்ரை பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம். ஸோ ஐ கெஸ் அது புரிஞ்சுக்கும் நம்புறேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ அதில் என்னென்னா ஒரு மாடர்ன் கான்ஃபிகரேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்லி தரணும். அது என்னென்னு நான் அடுத்த லெக்சரில் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், விச் லா வாஸ் பேஸ்ட் ஆன் த நோட்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ wait a second guys, sorry, cancel. ஓகே, 2 நிமிஷம். ஸோ நம்ம அங்கே மொத்தம் 3 லா பார்த்தோம் ரைட்டா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெண்டலீவ்னு ஒருத்தவர் வந்தார். ஸோ மெண்டலீவ் லா லாஸ்ட்டில் வந்துச்சு. மெண்டலீவ் அப்புறம் நம்மளுக்கு லா ஆஃப் ஆக்டேவ். ஸோ நான் அவங்க சொல்லியிருந்தேன். ஐ கெஸ் நான் உங்களுக்கு அந்த வீடியோ கூட நான் திருப்பி காமிக்கிறேனே. ஸோ வீடியோ காமிச்சேன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஓகே, இந்த டாபிக். ஸோ இந்த டாப்பிக்கில் தான் நான் சொன்னேன். நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. ஸோ உங்களுக்கு ஆமாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டாபர்னியர் லா பார்த்தோம், அதுக்கப்புறம் நியூலேண்ட் லா பார்த்தோம், அதுக்கப்புறம் மெண்டலீவ் லா பார்த்தோம். ஸோ இந்த இதெல்லாம் நான் லெக்சரில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஹவர் நம்ம திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு திருப்பி போகலாம் பேக். ஸோ அங்கே நம்ம பார்த்தோம் மொத்தம் 3 லா இருந்துச்சு. ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு லா ஆஃப் ஆக்டேவ் தான் ரைட் ஆன்சர். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் லா ஆஃப் ஆக்டேவ்னா மொத்தம் சாரே காமா பாத நீசா. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த லைன் சொல்லியிருப்பேன். சாரே காமா பாத நீசா நம்ம நார்மலாக ஒரு சாங் விட்டு நோட்ஸ் எழுதும் போது இந்த சாரேகமா பதனிஸை யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ ஆக்டேவ் ரூலில் தான் நம்மளுக்கு இந்த போயம், இந்த மியூசிக் நோட்ஸ் இருந்துச்சு. ஐ கெஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் புரிஞ்சுக்கும் நம்புறேன். கமிங் டு நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை அன் எலிமெண்ட் தட் ஹேஸ் அட்டாமிக் நம்பர் 7. ஸோ இதுவும் ஒரு பீரியாடிக் டேபிள் கொஷின். ஸோ உங்களுக்கு நான் பீரியாடிக் டேபிள் சொல்லி தந்திருந்தேன் அதில். ஓகே. ஸோ அதில் இன்னர்ட் கேஸ்னா என்ன, நோபல் கேஸ்னா என்ன, எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் கொஷின் என்னன்னு கவனிங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் 7 எதில் இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன். 7. ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்தீங்கன்னா 2, அப்புறம் 2, 5. ஸோ இதோட லாஸ்ட் வேலன்சி ஷெல் என்ன 5 ரைட்டா. ஸோ நீங்கள் பீரியாடிக் டேபிளை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் தான் நம்மளுக்கு 7வது நம்பரில் வருது. ஸோ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் பி ரைட்டா.
ஸோ நினைக்கலாம் நீங்கள் பீரியாட் டேபிளாக எதுக்கு ஆகும் பண்ணணும், ஒரு மார்க் தானே விட்டுட்டு போகலாம்னு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸும் வருது. நான் ஆல்ரெடி இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் நம்ம சேனல்லே. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கூட போய் பாருங்கள். எஸ்எஸ்சியோட நிறையா வேகன்சிஸ் வருது. ஸோ அது 10th to கிராஜுவேஷன் எல்லா பசங்களுக்குமே. ஓகே. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். What are the element in the group 0 commonly known as? So group 0. So group 0 na நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ குரூப் 0னா என்னென்னா மீன்ஸ் அந்த இதில் நம்ம எலக்ட்ரான் சேர்க்கவும் தேவையில்லை, அவங்க ஆல்மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ நானே அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு இனர்ட் கேஸை வேறு என்ன சொல்லலாம், நம்ம நோபல் கேஸ் சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இனர்ட் கேஸை நம்ம நோபல் கேஸும் சொல்லுவோம், ரைட்டா? ஸோ நோபல் கேஸ் என்னாவது குரூப்பில் இருக்குது, இது உங்களுக்கு கொஷின். ஸோ குரூப் நம்பர், எந்த குரூப் நம்பரில் நம்மளுக்கு நோபல் கேஸ் இருக்குது? ஸோ எனக்கு இதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, யாரும் பீரியாட் டேபிள் பார்க்காம. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். வாட் டஸ் இட் மீன் வென் அன் ஆப்ஜெக்ட் ஹேஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரான்? ஸோ நம்ம அங்கே நியூட்ரான், ப்ரோட்டான், எலக்ட்ரான், இது நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் செகண்ட் லெக்சரில் சொல்லி தந்தேன். நியூட்ரான், ப்ரோட்டான், எலக்ட்ரான்னா என்னன்னு, ரைட்டா? ஸோ இங்கே கேட்டிருக்கேன் வாட் டஸ் இட் மீன், என்ன இதுலேருந்து மீன் ஆகுதுன்னா, எப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நிறையா இருந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிருக்கேன். ஸோ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நியூட்ரான்னா இதுக்கு சார்ஜ் இருக்காது, நோ சார்ஜ். ஓகே, நோ சார்ஜ். ஓகே. ஆனால் ப்ரோட்டானுக்கு என்ன ப்ளஸ் சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ரைட்டா? இங்கே என்ன கேட்டிருக்கேன், பாசிட்டிவ் சார்ஜ் கேட்டிருக்கேன். பாசிட்டிவ் சார்ஜ் எதில் இருக்குது, ப்ரோட்டானில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆப்ஷன்ஸை படிக்கலாம். இட் ஹேஸ் மோர் எலக்ட்ரான் தென் ப்ரோட்டான். ஸோ மோர் எலக்ட்ரான் நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் நெகட்டிவ் தான் ஆகும். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ நம்ம இப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இட் ஹேஸ் மோர் ப்ரோட்டான் தென் எலக்ட்ரான், ரைட்? ஸோ நிறையா ப்ரோட்டான் மீன்ஸ் ப்ரோட்டான் நிறையா இருக்குது, எலக்ட்ரான் வரும். ஸோ ரைட் ஆன்சர் நம்மளுக்கு இங்கே ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி கிடச்சிருச்சு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் எதுக்கும் சி அண்ட் டியும் சேர்த்து படிச்சுக்கணும். ஏன்னா சில தடவை ஆப்ஷன் நம்பர் பி நம்ம டக்குன்னு தட்டிட்டு போயிடுவோம், சி டியை பார்க்க மாட்டோம். ஆனால் சி டியில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதுதான் ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ அடுத்தையும் கவனிச்சுக்கோங்க. ஸோ மோர் நியூட்ரான் நான் சொல்லியிருந்தேன், நியூட்ரானுக்கு நோ சார்ஜ், இங்கேயும் நியூட்ரான் நோ சார்ஜ். ஸோ அது சி அண்ட் டி நம்ம கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ நான் இப்போ எதுக்கு பார்க்க சொன்னேன்னா, இந்த இங்கிலீஷ் அதே சமயம் ஜிகே ஜிஎஸ்லலாம் வேர்ட்ஸ் கொஞ்சம் முக்கியமாக ப்ளே பண்ணும். ஆனால் ரீசனிங்கில் அப்படி இல்லை, நீங்கள் ஜஸ்ட் எரர் மெத்தடை வச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். என்னென்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அன் ஆட்டம்? வாட் டஸ் n ஃபிகர் ஃபார்ம்ஸ் the formula 2n square? ஸோ எனக்கு இந்த 2n square நம்ம ஃபார்முலா எங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ 2n square ஃபார்முலா நம்ம எங்கே பார்த்தோம், நம்ம பார்த்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில். ஸோ 2n ஸ்கொயர் ஃபார்முலா யார் தந்திருந்தா, நம்மளுக்கு நீல்ஸ் போர் தந்தார், நீல்ஸ் போர். ஓகே. ஸோ நீல்ஸ் போர் என்ன தந்தார், எதுக்கு இந்த ஃபார்முலா தந்தார் அப்படின்னா, ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதில் நம்மளுக்கு எலக்ட்ரான் விட்டு, ஸோ அந்த ஒவ்வொரு எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் உட்காரும் அந்ததுக்கு தான் இந்த ஃபார்முலா சொன்னேன், 2n ஸ்கொயர்னு ஃபார்முலா. ஓகே. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னா என்ன, ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தார், எந்த ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் உட்காருன்னு. ஸோ நம்மளுக்கு எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு சொன்னாரா எண்ணில்? இல்லை. ஸோ எத்தனை ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இங்கே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹவர் 2n ஸ்கொயர்னால் நம்ம அதை வச்சு எலக்ட்ரான் எத்தனைன்னு கண்டுபிடிப்போம். இது கரெக்டு. ஓகே. இதில் நீங்கள் தப்பே இல்லை நீங்கள். ஆனால் இங்கே என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டானா இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லை, ப்ரோட்டானும் இல்லை. நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் கிவன் ஷெல் ஃப்ரம் த நியூக்ளியஸ். ஸோ எத்தனை ஷெல் இருக்கோ அதுதான் என்னன்னு மீனிங்காக? எஸ். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் என்ன, இங்கே நம்மளுக்கு நீல்ஸ் போர் மொத்தம் ஷெல் ஸ்டார்டிங் பேர் KLMன்னு ஆரம்பிச்சாரு, LMN. ஓகேயா. ஸோ கேக்கு 1 நம்பர் ஷெல், Nக்கு 2, Mக்கு 3, Nக்கு 4, இது மாதிரி ஷெல் நம்பர் தந்தார். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எல் ஷெல் எடுத்துக்கிறேன். ஓகேயா. ஸோ எல் ஷெல்லில் எனக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு தெரியணும். ஸோ N ஃபார் என்ன, நம்பர் ஆஃப் எந்த ஆர்பிட். ஓகே, எந்த ஷெல்லில். ஸோ 2 உள்ளே எழுதிட்டு ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, அப்போ 2 4s are 8. ஸோ நம்ம எல் ஷெல்லில் மொத்தம் 8 எலக்ட்ரான் வைக்க முடியும். ஸோ இந்த இதை நான் டீட்டெயிலாக அங்கே சொல்லியிருந்தேன். நீங்கள் அதுக்காக ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஆன்சர் தட்டிட்டு போயிருந்திருப்பீங்க. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஷெல் which is the nearest to the nucleus never holds more than n electrons where n is equal to. ஸோ நான் இங்கே ஒரு விஷயம் உங்களுக்கு நம்ம சேம் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆட்டம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதான் நியூக்ளியஸ், அதை சுற்றி ஆர்பிட்ஸ் இருக்கும், ரைட்டா? எப்படி நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கும், அங்கே நான் எக்ஸாம் சோலார் சிஸ்டமும் சொன்னிருந்தேன், அவருக்கா? ஸோ இங்கே என்ன கேட்குறான்னா,
ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் மேக்ஸிமம் இருக்க முடியும்? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இப்போ தான் நீல்ஸ் போரோட ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2n² பார்த்தோம், ரைட்டா? ஸோ அதில் ஃபஸ்ட் எலக்ட்ரானில் எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும்? ஸோ அவர் இது பேசிக் சென்ஸ். உங்களுக்கு நான் இந்த டாப்பிக்கில் ஸ்டார்டிங்கே சொன்னேன் என்ன எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும்னு. ஸோ ஆனால் நம்ம இந்த போர் ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணி பார்த்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் நம்மளுக்கு என்ன வேர்டு என்னது? அது கே ஷெல். அதுனா 1. அப்போ 1² 1 2 × 1 2. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் மொத்தம் 2 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும், ரைட்டா? ஸோ மொத்தம் 2 எலக்ட்ரான் தான். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் ரைட் ஆன்சர். ஸோ கவனிங்க, இது எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம், ஓகேயா? ஸோ இந்த கெமிஸ்ட்ரி டாப்பிக்கை சிம்பிளாக நினச்சிட்டு போகாமல் இதையும் ஸ்கோரிங்காக நினச்சிக்கோங்க, ஓகேயா? ஸோ அவர் இந்த கொஷின் நான் உங்களுக்கு நடத்தும் போது கேட்டேன். ஸோ இது விட்டு ஆன்சர் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க நம்புகிறேன். ஏன்னா எம் ஷெல் விட்டுக்கு எலக்ட்ரான், எம் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான், இது நான் நடத்தும் போது இந்த கொஷின் உங்களுக்கு தந்தேன், நீங்களும் பல பேர் பண்ணீங்க. ஸோ எம் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்டிருக்கேன், ரைட்டா? ஸோ நம்ம இப்போ தான் சொன்னேன் KLMN. ஸோ நம்மளுக்கு நீல்ஸ் போர் ஸ்டார்டிங் ஷெல் நம்பர் 1 கேன்னு சொன்னார். அப்போ 2 3. அப்போ எம்மோட ஷெல் நம்பர் என்ன? 3, ஓகே? அவரோட ஃபார்முலா என்ன? 2n². அப்போ 2 × எம்மோட வேல்யூ என்ன? 3 3 × ஸ்கொயர். அப்போ 2 × ஸ்கொயர் ரூட் என்ன? 3² 9 2 9s are 18. ஸோ மொத்தம் எம்மில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வைக்கலாம்? எம்மில் மொத்தம் 18 எலக்ட்ரான் வைக்கலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன், ரைட்டா? ஸோ ஹவர் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ இதான் லாஸ்ட் கொஷின். ஹவர் நான் ரொம்ப பெரிய வீடியோலாம் எடுத்து வரது, ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாக்காக. ஏன்னா இப்போ ஜிஎஸ் அண்ட் ஜிகேல மோர் தென் 10 செகண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே தட்டிட்டு போங்க, இல்லை படிக்கலான்னா அந்த கொஷின் அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியதான், ஓகே? ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த ரிலேட்டிவ் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான்? ஸோ நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லெக்சரை கூட நீங்கள் பார்க்கலன்னு எடுத்துக்கோங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கொஷின் நான் சொன்னேன். அங்கே நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ், ப்ரோட்டானுக்கு என்ன சார்ஜ், எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்னு, ரைட்டா? ஸோ நான் இங்கே என்ன சொல்லியிருந்தேன்? நியூட்ரானுக்கு நோ சார்ஜ், ஓகேயா? ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கேன்? ஃபர்ஸ்ட் ப்ரோட்டான் கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நியூட்ரான் கேட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு சிம்பிளாக சொன்னால் நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டில் இதில் சார்ஜ் தந்திருக்கேன், இதுலேயும் சார்ஜ் தந்திருக்கேன். ஸோ A and B கேன்சல். ஸோ நம்மளுக்கு நியூட்ரான் செகண்ட் எழுதிருக்கு, அதனால தான் செகண்ட் பார்க்குறேன். ஸோ நியூட்ரானில் சார்ஜ் இல்லை, அதனால 0 0 தந்திருக்கேன். இது ரெண்டுமே ரைட்டு. அடுத்தது ப்ரோட்டான். நான் கொஞ்ச நேரம் தான் சொன்னேன், ப்ரோட்டான் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்டா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னால் எங்கே இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு ஆப்ஷன் நம்பர் சியில் தெரியுது, ஆப்ஷன் நம்பர் டியில் இல்லை. ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ, சி தான் ரைட் ஆன்சர். ஸோ இதுவும் கவனிச்சிங்கன்னா இது எஸ்எஸ்சி MTSல கேட்ட கொஷின். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன் ஏன் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னு. ஸோ ஹவர் ஐ கெஸ் நான் ஜஸ்ட் ஒரு 4-5 கொஷின் தான் எடுத்து வந்தேன். ஏன்னா சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா கட் ஆஃப் எவ்வளோ போகும் என்ன ஐடியான்னு சில பேருக்கு இல்லை, அதனால தான் இந்த வீடியோ எடுத்து வந்ததுன்னா, ஓகேயா? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். ஸோ RRB NTPCயில் கெமிஸ்ட்ரியில் மோர் தென் 7 பாயிண்ட்ஸ். ஸோ 7 நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், ஓகே? ஸோ ஹவர் நான் அந்த டீட்டெயிலும் நடத்தலை. ஸோ கொஞ்சம் முக்கியமான டாபிக், ஏன்னா டீட்டெயிலாக நடத்துகிறோம்னா அது மோர் தென் நான் இப்போ பீரியாட் டேபிள்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களே. பீரியாட் டேபிளில் நிறையா டீட்டெயில் இருக்குது, ஏன்னா அது ரிலேட்டட் நம்ம SSCலையும் கொஷின் கேட்டிருக்கேன். ஆனால் நான் அளவு டீட்டெயிலாக போனேன்னா அளவு டைமில் நம்மளுக்கு இல்லை. ஸோ பார்க்கலாம். ஸோ அந்த டாபிக் எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் ஃப்யூச்சரில் ஏதாவது டாபிக்ஸ் வந்துச்சுன்னா அது முக்கியமாக நான் அதை கவர் பண்ணிடுவேன், ஓகேயா? ஸோ மறக்காமல் நாலுலேருந்து ஜாயின் பண்ண பாருங்கள் கெமிஸ்ட்ரி லெக்சரை. பை சான்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தீங்கன்னா லெக்சர் 1 2 3 ஹவர் லெக்சர் 1 கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ஆனால் அது ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்கேன், ஓகே? ஆனால் லெக்சர் நம்பர் 2லேருந்து கவனமாக படிங்க, அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் இங்கே புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பேர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மை கான்செப்ட் தமிழ். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்யூ, பாய்.